மதுரை மத்திய இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட பரப்புரை மேற்கொள்கிறீங்க, பரப்புரையும் போது மக்கள் ஆர்வம் இந்த அளவுக்கு இருக்குது? பரப்புரையை பொறுத்தவரைக்கும் மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது வந்து 2 முறை வந்து நடப்பில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்கார். ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு பல ஆண்டுகளாக ஒரு 30 ஆண்டுகளாக அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து அரசியல் ஒரு இதிலாகவும் அவங்க குடும்பத்தில் பண்பாளராகவும் நிறைய இருக்கவங்களும் இருந்திருக்காங்க. இவரும் வந்து ஒரு நல்ல கல்வி அறிவு பெற்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை, அதிலெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் வந்து ஒரு மனிதன் நினைக்கிற தன் எண்ணத்தை கூட வெளிச்சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் உருவாவது மிகவும் கடினமானது. அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார். நல்லவனுக்கு இருட்டில் என்னடா வேலைன்னு கேட்பாங்களே, அது மாதிரி நல்லவனுக்கு திமுகவில் என்னடா வேலைன்னு கேட்குற மாதிரி அவர் போய் அங்கே இருந்துக்கிட்டு அங்கே செய்கிற ஊழல்களையும் அவர்கள் செய்கிற அட்டூழியத்தையும் தாங்க முடியாமல் வெளியில் பேசணும்னு நினச்சிட்டு அவரோட பொது வடையில் பேசிட்டார். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து தன்னை வந்து நியாயமானவனாகவும் காட்டிக்க முடியல, நல்லவனும் சொல்லிக்க முடியல. அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ரொம்ப அப்பழுக்கட்ட ஒரு நல்லவர் அப்படின்னு கட்டமைக்கப்படுது. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியோட நிலைமை எப்படி இருக்குது, தொகுதி மக்களோட கோரிக்கைகள் என்னவாக இருக்குது, பிரச்சனைகள் என்னவாக இருக்குது, அதை வந்து பிடிஆர் வந்து தீர்த்து கொடுத்துருக்காரா? 100% பிடிஆர் வந்து நல்லவர் போல் நடிக்கிறார் என்பதுதான் என்னோடய பார்வை. அதாவது வந்து நல்லவர் அப்படின்னா இப்போ நீங்கள் நமக்கு எதிராக அநீதி நடக்குது, நமக்கு எதிராக ஒரு செயல் நடக்குது, அதை தட்டி கேட்காதவரும் அந்த அநீதிக்கு உடன் போனவர் தான் சமம். அப்படி தான் நம்ம வந்து இதுவரைக்கும் எல்லா இடங்களையும் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் பிடிஆர் பழனிவேல்ராஜனை நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்கன்னா, அவர் வந்து திமுக அரசு 30,000 கோடி வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பொதுவாக எல்லா இடங்களையும் பேசியிருக்காரு. அவருடைய சூழ்நிலை காரணமாக அதை நான் வந்து பேசலை அப்படின்னு மறுத்துக்கிட்டார். இன்னொன்று, மதுரை மாநகராட்சியில் வந்து ஒரு 250 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அது 700 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. திமுக அரசு என்ன சொல்லுது, நாங்கள் ஆமாம் இங்கே தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிகாரிகளையும் திமுகவினுடைய பொறுப்பாளர்களையும் நீக்கிருச்சு. அப்போ குற்றம் செஞ்சுக்கிட்டோம்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த குற்றம் செய்யப்பட்டு நீக்கப்பட்ட அனைத்து திமுக பொறுப்பாளர்களுமே பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர். அப்படியா? ஆமாம். அவர் நீக்கப்பட்ட ஊழல் செஞ்ச ஊழல் கரைபட்டு இன்று மேயரோ துணை இருக்கக்கூடிய கட்சியினுடைய அந்த கவுன்சிலர்களோ அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர்களோ இவர்கள் எல்லாருமே பிடிஆர் பழனிவேல்ராஜனால் பரிந்துரைக்கப்பட்டு முன்னுரைக்கப்பட்டார். அதுக்கு பிறகான காலகட்டங்களில் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரா, மறுத்து வச்சுருக்காரா? இதுவரையும் அவர் வந்து இந்த ஊழல் பற்றி பேசவே இல்லைங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதுபோக இந்த முறை அவர் அமைச்சராக இருக்கார். கடந்த முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இப்போ இந்தியாவே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. பூக்கடையில் இருக்கிறவங்க ஜிபே பண்ணுறோம், நாம் குடிக்கிற 15 ரூபாய் தேநீருக்கு வந்து ஜிபேயோ ஃபோன்பேயோ இணைய வழி பணம் பரிமாற்றம் பண்ணுறோம். அப்போ அது வந்து அரசு இந்த கடை வச்சுருக்காங்கன்னா இவ்வளோ வருமானம் வருதுன்னு அரசுக்கு நேரடியாக எல்லா விடயங்களும் தெரிஞ்சிருது. ஆனால் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதல் முறை வந்தபோது அவர் கொடுத்த அரசுக்கு கொடுத்த முதல் புகார் என்னென்னா, இந்த மத்திய தொகுதியில் வந்து மார்வாடிகள் வந்து ஒரு மாதத்திற்கு 100 கோடி வணிகம் செய்கிறார்கள். 1 கோடி 2 கோடியெல்லாம் கிடையாது, 100 கோடிக்கு வணிகம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த பண பரிவர்த்தனைக்கு இணைய பரிவர்த்தனைக்கு வரவே இல்லை. மோடியை முன்னுதாரணமாக சொல்லக்கூடியவர்கள், மோடியை இறைவன் என்று அளவுக்கு அவர்கள் போற்றக்கூடிய மார்வாடி மக்கள் இந்த மத்திய தொகுதியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. ஆனால் மாதம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பண பரிவர்த்தனை வெறும் பணமாக கையாளுகிறார். நாம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடாதுன்னு இந்திய அரசு சட்டத்துக்கு புறம்பாக சொல்லுது. ஆனால் அவங்க 100 கோடி ரூபாய் செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை, பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த புகாரை கொடுத்துருக்கிறார். அதன் பிறகு அதை மதுரையில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களுடைய தலையீடுகளினால் அவர்களை பணம் பெற்றுக்கொண்டு அதை சமரசம் சென்று அதை பற்றி பேசவே வேண்டாம் என்று சரி செய்தார்கள். இன்றளவும் கூட அது நடந்து கொண்டு தான் இருக்குது.